சாயங்காலத்தில் எப்படி வீட்டுக்கு மயில தெரியும் சொல்லும்ல அந்த கார் போகுதுல தமிழ்நாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பக்கத்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, வாங்க நடந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எங்கள் வீடு வரை மயில் வரும், அது வரை கவர்மெண்டோட இது, அதனால வாங்க போகலாம். மலையை காட்டுவாங்க, இதான் தாமரை குளம். இங்கேருந்து தான் தாமரை இலை, தாமரை பூலாம் பறிப்பாங்க. அங்கே பாருங்க, அங்கெல்லாம் இருக்கு. இது இந்த மூட்டை ஃபுல்லாக தாமரை பூ தான், அந்த இடம் ஃபுல்லாக தாமரை இலை தான். நம்ம டூக்கு வாங்கி கொடுக்குறீங்க. சரி வாங்க போகலாம். மலை முதர்னி அம்மா ஓடாதீங்க. ஆனா தெரியுதுல நான் ஒயிட் கலர் போவா முன்னாடி போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் வெள்ளை கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அதுதான் கோயில். நம்ம போலாம். இப்போ இந்த தாமரம் ரொம்ப மோசமா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த இடத்துல தாமரை பூக்குது. அங்க பாருங்க, நிறைய பூத்து இருக்கு. இதெல்லாம் ஒரே குளம் தான். சரி வாங்க போலாம். நம்ம நடந்து சாயங்காலம் தூரம் நீ நடந்து கோயில் பைக் வந்து பில்டிங்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயில் கிட்ட வந்துட்டோம். உள்ள போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது, அதனால இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ், பை. திகழும் குழந்தையாய் தவழ அவரவர் மனைவியர் வந்தார். அம்மா யாரின் கணவர் என்றார். முனிவரின் துணைவி தவம் செய்ய தூண்ட ஆதிபராசக்தி வந்தாள். சிவனோடு மாலயம் தோன்றிட செய்தாள். அத்திரி முனிவர் மாதவம் செய்த ஞானாரண்யமோ இதுதான்.
அகிலம் போற்றும் அற்புத கோயில் சுசீந்திரமும் ஆலய தரிசிக்க வாருங்களே. வினைகள் யாவும் விலகும் உறுதி ஒரு முறை வந்து பாருங்களே. ஞானியர் சூழ்ந்த காலம் நடுவில் வெட்டிட கொடுக்கும் மரம் வேரோடு கீழ்ந்த கோடலி எடுத்தார் பச்சை ரத்தமும் காய்கதுவே மூன்று அடுக்காய் லிங்கம் அங்கே தோன்றிட கண்டே அதிசயித்தார் வாழ்வது கண்டே கோயில் எழுப்ப முடிவு செய்தார். ரத்தம் வீழ்ந்த பள்ளம் நடுவில் மற்றொரு சுயம்பு லிங்கம் கண்டார். சக்தி அங்கே அழைப்பதை அறிந்தே தாழும் ஆலயமென பெயர் வைத்தார். அத்திரி முனிவர் அத்திரி அனுசியை கற்பை சோதிக்க மூவர் வந்தார்.